வரை நமக்கு எதிர்பாராமல் சந்தர்ப்ப சூழ்நிலை நிமித்தமாக தாமதமாவது அது இயல்பான ஒன்றுதான். அன்எக்ஸ்பெக்டடா நமக்கு எதிர்பாராமல் நடக்கிறதுலாம். ஆனால் வழக்கமாகவே நம்ம தாமதமா வருவது என்பது கர்த்தருக்கு பிரியமில்லை என்பதை முதல்ல உணரணும். நான் உங்களை அனுமதித்தாலும், நீங்க எத்தனை மணிக்கு வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி நான் அமைதியாக இருந்தாலும் அது உங்களுக்கு நல்லதான். இவங்க சிந்திச்சு பார்க்கணும். பரவாயில்ல, எங்க பாஸ்டர்லாம் கோவப்பட மாட்டாரு, கோவமாலாம் பேச மாட்டாரு, நம்மளாம் நல்ல டைப்பு, பொறுமையா இருப்பாரு, அன்பா இருப்பாரு. நான் இருக்கிறேன், அப்படியே இருந்துட்டு போயிடுறேன். உங்களுடைய காரியம் என்ன அவருக்கு? பாஸ்டர் பரஞ்சோதி போல நான் தரேன், மிரட்டணுமா மிரட்டணுமா? பவுல் இடத்துல அப்படி எழுதாரு, நான் அன்போடு வரவா புறம்போடு வருவாங்க வசனம் இருக்குது. அது போல அப்படிலாம் சொன்னா நீங்க கேட்பீங்களா? இந்த படத்தின் மூலமா சிந்திச்சு பாருங்க. ஆராதனைக்கு ஆராதனை எல்லாம் போயிடுச்சு, பாட்டு போயிடுச்சு, ஒர்ஷிப் போயிடுச்சு, அபிஷேகம் போயிடுச்சு. நேரம் சிலர் காணிக்க நேரம் சிலர் காணிக்க முடிஞ்சு வரவங்களா இருக்கிறாங்க. வந்து ஏதாவது அந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு போறோம். இந்த பிரசங்கத்துல பாதி உள்ள போகும், பாதி இருக்கும்போது கண்ணு மூடிப்போம். ஏதோ பேருக்கு ஆராதனைக்கு வந்தோம் போனோம். எப்படி இது? அதாவது அட்வான்ஸா நீங்க திட்டமிடணும். நீங்க நினைக்கலாம், உடனே நீங்க உங்க காரியத்தை நீங்க சொல்லுவீங்க, உங்க கஷ்டத்தை. பாஸ்டர், எங்க வீட்டுக்கு வந்து பார்த்தாதான் தெரியும், நீங்க என்ன சபையில இருந்துகிட்டு ஈஸியா சொல்லிடுறீங்க, கிளம்புறதுன்னா இவ்வளவு ஈஸியா, நீங்க வீட்டுல வந்து பாருங்கன்னு. நான் சொல்றோம், உங்க வீட்டுல வந்து பார்க்கணும்னு அவசியம் இல்லை, எங்க வீட்லயே நான் பார்த்துட்டு இருக்கிறேன். சரியா? உங்க வீட்டுக்கு வந்து நான் பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும். அதுக்குதான் நீ என்ன சொல்ற, எல்லாவற்றையும் நம்ம திட்டமிடணும், பிளான் பண்ணணும். முன்னதாகவே அட்வான்ஸாகவே என்ன செய்யணும்? இப்படி ஆயிடுச்சு, ஒரு தடவை பார்க்குறோம், 2 தடவை பார்க்குறோம், ஒவ்வொரு வாரம் நினைக்கிறோம் போயிடலாம்னு, ஆனா பார்த்தா நேரம் போயிடும். அது தெரிஞ்சு போச்சு, இப்படிதான் ஆகுதுன்றது. அப்ப நம்ம கொஞ்சம் அட்வான்ஸா நம்ம நேரத்தை, ஒரு காரியங்களை திட்டமிட்டு என்ன செய்யணும், அப்படி போறதுக்கு நம்ம முயற்சிக்கணும். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். இது கர்த்தருடைய காரியம். ஆராதனை என்பது கர்த்தருக்கு உரியது, எனக்கு உரியது இல்லை. அது அவருடைய ரெப்ரஸன்டேட்டிவா இருந்து நான் அதை நடத்தின ஒரு பிரதிநிதி, அவ்வளவுதான் நான். அதனால எல்லா கனமும் அவருக்கு உரியது. எனவே எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். கொஞ்சம் கர்த்தருக்கு பயந்து நடங்க, கர்த்தருக்கு பிரியமா நடங்க. உங்களுக்கு சிரமம் இருக்கும் தான், இல்லைன்னு நான் சொல்ல. ஆனா அதே காரணம் காட்டி நம்ம காலதாமதம் பண்ணுவது எந்த விதத்துல சரியா எனக்கு தெரியல. உங்க வசதிக்காக தான் 9:30 மணிக்கு வச்சிருக்கோம். நிறைய இடங்கள்ல 6 மணி 7 மணிலாம் வைக்கிறாங்க கால ஆராதனை. சில இடங்கள்ல இதுக்கும் தாண்டி என்ன வசதி செய்ய எனக்கு தெரியல. கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுக்கட்டும். சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு இந்த நாளில் ஆராதனை முடிவில் உங்களுக்கு ஆகாரம் செய்யப்பட்டிருக்கிறது. பழையமாதேவி, இளைய பெருமாள், தனித்தரு செல்வி அதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு எளிய ஆகாரத்தை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, நீங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு இந்த நாளிலே உடைய ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும் பொருட்டு அந்த இந்த காணிக்கையில் கொண்டு வந்து உதாரணத்தமாய் காரியங்கள் செய்த, சமையல் வேலையை உதவி செய்த விசுவாச பிள்ளைகள் அனைவரையும் வேற ஆசீர்வதிங்கப்பா. கொடுத்தவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதி, அப்பாத்தி தண்ணீரை ஆசீர்வதி. நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இந்த நாளிலே உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக அவனுடைய சமூகத்திலே பாதத்திலே அமர்ந்து ஜெபித்த வேலையிலே கர்த்தர் எனக்கு கொடுத்த திரும்ப ஆண்டவர் ஆவியானவர் என் உள்ளத்திலே எனக்கு உணர்த்தின வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நீதிமான் என்கிற ஒரு தலைப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்துக்குள்ளாக எவ்வளவு விரைவாக குறைவாக சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல முடியுமோ நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இதே நீதிமான்கள் என்கிற தலைப்பிலே 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு தொடர் செய்தியும் நான் கொடுத்திருப்பது உங்களுக்கு நினைவு இருக்கலாம். அதாவது லாக்டவுன் ஆரம்ப நாட்களிலே நான் யூடியூப்ல நீதிமான்கள் என்கிற தலைப்புல தொடர்ந்து யாரெல்லாம் நீதிமான்கள் என்பதை அடிப்படையில செய்தி கொடுத்துருவேன். இப்ப அதை அல்ல,
எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நம்ம ஏற்கனவே ஒரு செய்தி கொடுத்துருக்கோம் என்று சொல்லி. இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். எனவே இந்த நீதிமன்றை பற்றி நம்ம படிக்கும் பொழுது நிறைய வசனங்கள் இருக்கிறது. எல்லாத்தையும் எடுத்து படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. முடிந்தால் ஒரு சில வசனங்களை நான் மேற்கோள் காட்டுகிறேன். நீதிமன்றை பற்றி வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும்போது, சங்கீதம் 14:5 பார்க்கிறோம், நீதிமானுடைய சந்ததியோட கர்த்தர் இருக்கிறார் என்று இருக்கிறது. சங்கீதம் 34:15 பார்க்கும்போது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மீது நோக்கமா இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் யார் மேல நோக்கமா இருக்கிறது? நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்குது. சங்கீதம் 37:17 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நீதிமான்களை தாங்குகிறார். சங்கீதம் 37:25 நீங்கள் குறித்து வைத்துக் கொண்டால் நீங்கள் அப்புறம் பார்க்கலாம். நான் விரைவாக போகணுன்றதுக்காக நான் வாசிக்க விடலை. சங்கீதம் 37:25 எடுத்தா வாசிங்க, சீக்கிரம் போகணும். நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி நீதிமானை ஆண்டவர் கைவிட்டதே இல்லையா, கைவிடப்பட்டதே இல்லையா, ஆண்டவர் கைவிடவே மாட்டார். 29 நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சங்கீதம் 55:22 அவர் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அடுத்ததாக சங்கீதம் 72:7 நீதிமான் செழிப்பான். சங்கீதம் 75:10 நீதிமானுடைய கொம்பு உயர்த்தப்படும். சங்கீதம் 92:12 நீதிமான் பனையை போல செழிப்பான். நீதிமன்றம் 3:32 கர்த்தருடைய ரகசியம் நீதிமானோடு இருக்கிறது. அவருடைய ரகசியம் நீதிமான்களோட அவருடைய ரகசியம் இருக்கின்றது. நல்லா கவனிங்க, நீதிமான இருப்பதில் எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். நீதிமானாக வாழ்வதும், நீதிமான என்ற பெயர் எடுப்பதும், நீதிமானாக இருப்பதனால கிடைக்கிற மெரிட்ஸ் நான் சொல்றேன். எனவே ஆண்டவருடைய ரகசியம் யார்கிட்டையும் சொல்லாத விஷயங்களை ஆண்டவர் நீதிமானுக்கு தெரியப்படுத்துவாராம். ரகசியம் நீதிமானோட இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல நீதிமொழிகள் 10:7 நீதிமானுடைய பேர் அவருடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். 10:24 நீதிமான் விரும்புகிறது காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். 12:7 நீதிமொழிகள். நீதிமானுடைய வீடு நிலைநிற்கும். 12ஆம் வசனம் நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். நீதிமொழிகள் 15:29 நீதிமானுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்கிறார். நீதிமான்களின் ஜபத்தையோ கேட்கிறார். 24:16 நீதிமொழிகள். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். 21:26 நீதிமொழிகள். நீதிமானோ பிசிறித்தனம் இல்லாமல் கொடுப்பான். சரி. நீதிமொழிகள் 10:6 நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். சரி, இது இவ்வளவுதான் நினைக்காதீங்க, நிறைய இருக்கு. இது போதும். சும்மா ஒரு சிலதை மாத்திரம் நான் செலக்டடா ஒரு சில வசனங்களை உங்களுக்கு காட்டுறேன். பைபிள்ல ஆண்டவர் நீதிமானுக்கென்று வைத்திருக்கிற பாக்கியங்கள், அதை நான் உங்களுக்கு மேலோட்டமாக செலக்டடா நான் உங்களுக்கு காமிச்சேன். அப்ப இதை பார்க்கும்போது, இதை படிக்கும்போது, இதை கேட்கும்போது நம்முடைய மனதுக்குள்ள ஒரு விதமான ஒரு உணர்வு, ஒரு ஆசை, ஒரு விருப்பம் வரும். என்னவென்று சொன்னால், நாம என்னவாக ஆக வேண்டும், அல்லது என்னவாக இருக்க வேண்டும், அல்லது என்னவாக வாழ வேண்டும், அல்லது என்னவாக பேர் வாங்க வேண்டும் என்று சொன்னால், ஓ இப்படியா காரியம், அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம நீதிமானாக இருக்கணும்.
நீதிமானாக வாழணும், நீதிமான் என்கிற பேரு உண்டாகணும் என்கிற ஒரு எண்ணம், ஒரு சிந்தை, ஒரு வேலை ஒரு சிலருக்கு வரக்கூடும். இன்றைக்கு வளர்ந்த விவரம் தெரிந்த ஒரு சில விசுவாசிகளுக்கு தெரியும் வசனம் அப்படி இருக்கிறது. என்னது? நம்ம ஏற்கனவே ஆண்டவர் என்ன செய்துட்டாராம், அவர் தான் என்ன நீதிமான் ஆக்கிட்டாரு. நான் சொல்றேன், உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல. அவர் நம்மை நீதிமான், அவருடைய இரத்தத்தினாலே அவர் நம்ம என்ன செய்திருக்கிறாரா, நீதிமான் ஆக்கி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க. யாரை ஆண்டவர் அழைத்தாரோ அவரை நீதிமான் ஆக்கிட்டார். இப்ப இந்த வசனத்தின்படி எல்லாருக்கும் ஒரு முடிவு என்னன்னா, ஆண்டவரும் என்னை அழைச்சிட்டாரு, வசனம் அப்படி போட்டிருக்குது, அதனால நான் என்ன ஆகிட்டேன், நான் நீதிமான் ஆகிட்டேன். அப்படியா? அப்படியா? அப்படி சிலர் சொல்லுகிறார்கள். நான் அதுக்கு எதிராக சொல்ல வரல, அது தவறு என்று நான் சொல்லலை. ஆனா இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை எழுதின அந்த பவுல், அப்போஸ்தலன் பவுல் தான் இதை எழுதினாரு. அந்த பவுல் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துக்கு சீக்கிரம் படிங்க. 1 கொரிந்தியர் 4:4. என்னிடத்தில் யாதொரு குற்றத்தையும் அறியேன், என்னிடத்தில் எந்த ஒரு குற்றத்தையும் நான் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை. என்னங்க அது? என்னங்கன்னு கேட்குறேன். இப்ப சொல்லுங்க. அங்க அவர் சொல்றாரு நீதிமானம் ஆக்கி விட்டாருன்னு அங்க ரோமர்ல எழுதிவிட்டு எழுதினவரதே சொல்றாரு, எழுதினவரே சொல்றாரு, அவரை தான் சொல்றாரு, நம்மள உங்களை சொல்ல, என்னையும் சொல்லல. அவர் தன்னை பற்றி சொல்றாரு, ஐயோ அதனால நான் நீதிமானம் ஆகுறதில்லை அப்படின்றாரு. நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். அப்ப அது பொய்யா? பாருங்க, அது விசுவாசத்தினால, விசுவாசத்தின்படி நம்ம நீதிமானம் ஆகியிருக்கிறோமே தவிர இன்னும் லிட்டரரியா நம்ம நீதிமானம் ஆகலைன்றதை தான் பவுல் அங்க எழுதுகிறார். புரிஞ்சுங்க. அப்ப என்ன ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, நெருப்புன்னு சொன்னா வாயை சுட்டுடுமா சொல்றாங்க இல்லையா? அது போல நம்ம நீதிமான் சொல்றதுனால நம்ம நீதிமானா? நம்ம நீதிமானாய் வாழணும். புரியுதுங்களா? நம்ம ஒரு பிள்ளைய பார்த்து நம்ம ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நமக்கு இஷ்டப்பட்டவங்களை பார்த்து நம்ம அப்படி கூப்பிடுறோன்னு வச்சுங்களேன். நம்ம உதாரணத்துக்கு தான் பேசுகிறேன். டாக்டர் அப்படி சொல்லிட்டா அவங்க டாக்டர் ஆகிடுவாங்களா? சும்மா ஒரு வார்த்தை, ஒரு இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு இன்ஜினியர் ஆகிடுவாங்களா? யோசிச்சு பாருங்க. நம்ம விளையாட்டுக்கு சொல்கிறோமோ, சீரியஸாக சொல்கிறோமோ, இல்லை உள்ளத்தில் ஆசையாக சொல்கிறோமோ, அப்படி யாரையாவது பார்த்து சொன்னால் அவங்க அப்படி ஆயிட முடியுமா என்று சொன்னால் அதற்குரிய தகுதி இருந்தால் உண்டு. அவங்க டாக்டருக்கு படித்திருந்து MBBS டிகிரி வாங்கியிருந்தா டாக்டர், இல்லைன்னு நான் அதை சொல்லலை, அதை இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த எந்த தகுதியுமே இல்லாமல் ஒருத்தர் டாக்டர்னு சொல்லிட்டாங்க, டாக்டர் ஆகிட முடியுமா? புரியுதா உங்களுக்கு? அதே போலதான் இங்க நீதிமான் என்று சொல்றதுனால நம்ம நீதிமானாய் வாழணும். நான் அதுக்கு தான் சொல்ல வந்தேன். முதலாவது நீதிமானாக வாழ வேண்டியதுடைய அவசியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். அதற்கு நிறைய குறிப்புகளை நான் உங்களுக்கு காமிச்சேன். யோபு இதை பற்றி ஒரு வார்த்தை சொல்றாரு. யோபு 9ஆம் அதிகாரம் 2வது வசனம். யோபு 9ஆம் அதிகாரம் 2வது வசனம். எப்படி? 25ஆம் அதிகாரம் 4வது வசனம். யோபு. இப்படி இருக்க மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருப்பது எப்படி? மனுஷன் ஆண்டவருக்கு முன்பாக நீதிமானாக இருப்பது எப்படி என்று அவர் சொல்றாரு. சொல்லிட்டு 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்க. யோபு. நீர் நீதிமானாய் இருப்பதினால் சர்வ வல்லவருக்கு நன்மை உண்டாகுமோ? நீர் உம்முடைய வழிகளை உத்தமமாக்குகிறது அவருக்கு ஆதாயமாய் இருக்குமோ? சரி, கவனிங்க. நாம் ஏன் நீதிமானாக வேண்டும்? நாம் ஏன் நீதிமானாக வாழ வேண்டும்? நீதிமானாக மாறுவதனாலேயே வாழ்வதனாலேயே யாருக்கு என்ன நன்மை என்று சொன்னா யோபு சொல்றாரு, நீ நீதிமானா இருப்பதனால யாருக்கு நன்மை? உன்னால ஆண்டவருக்கு ஒரு நன்மையும் கிடையாது. யோபு 35ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்க.
நீர் நீதிமானா இருந்தால் நீர் நீதிமானா இருந்தால் அதனாலே அவருக்கு என்ன கிடைக்கும்? அதனால அவருக்கு என்ன கிடைக்கும்? அல்லது அவர் உம்முடைய கையில் என்ன லாபத்தை பெறுவார்? அதனால உன் கையில என்ன லாபத்தை அவர் பெற போகிறார்? யோசிக்கணும். எனவே இன்றைக்கு நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, நம்ம ஏதோ நீதிமான் ஆகிறதால அவருக்கு ஏதோ நடக்க போதில்லை, நமக்கு தான் நன்மை, உங்களுக்குத்தான் நன்மை, உங்களுக்குத்தான் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தினுடைய பட்டியல தான் நான் ஒரு சில குறிப்புகளை உங்களுக்கு நான் மேற்கோள் காட்டினேன். பாருங்க, நீதிமானா இருப்பதனால எவ்வளவு அவனுடைய பெயர் பெற்று விளங்குமா, நீதிமான சிரசில ஆசீர்வாதம் வந்து தங்குமா, அவனுடைய வீடு நிலை நிற்கும் என்று சொல்லி பார்க்கிறோம், அவனுடைய வேறு கனி கொடுக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம், செழிப்பான் என்று எழுதியிருக்கிறது, பூமியை சுதந்திரத்திக் கொள்வான் என்று எழுதியிருக்கிறது, நீதிமானை ஒருபோதும் ஆண்டவர் கைவிட மாட்டாராம், தள்ளாட விட மாட்டாராம். எப்படி நிறைய காரியங்கள் இருக்குது, கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. அப்ப இவ்வளவு சிறப்பு, இவ்வளவு விசேஷமா இருக்கிற இந்த ஒரு அனுபவம், இந்த ஒரு ஆவிக்குரிய அனுபவம் நமக்கு எவ்வளவு அவசியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப யோபு சொல்றாரு, நீ நீதிமான ஆகிறதுனால யாருக்கு லாபம்? உங்களுக்கு தான். இப்ப நான் இன்னைக்கு கொடுக்கிற வார்த்தை உங்களுக்கு தான் பிரயோஜனமாயிருக்கும். எத்தனை பேருக்கு நீதிமான் என்கிற பெயரை பெற வேண்டும், என்னையும் பார்த்து மற்றவங்க என்ன செய்யணும், ஒரு நீதிமான் என்று சொல்லணும் என்கிற ஆசை எத்தனை பேருக்கு இருக்குது? நீதிமான் என்னது, கர்த்தர் பார்த்து சொல்லணும், இல்லை மற்றவங்க பார்த்து அவன் நீ ஒரு நீதிமான் என்று என்ன சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது என்று எத்தனை பேர் நினைக்கிறீங்க? கவனிங்க, நீதிமான் என்று பேர் வாங்குவதற்கு ஆசைப்பட்டா போதாது, நீதிமானாக வாழணும்னு ஆசைப்படுங்க. நான் சொல்றது விளங்குதா? நீதிமான் என்று பேர் பெறுவதற்கு ஆசைப்படுவதை விட நீதிமானாய் நான் வாழணும்னு ஆசை இருக்குங்க. ரெண்டு வித்தியாசம் இருக்கு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு பேர் வாங்குவதற்கும் புகழ் வாங்குவதற்கும் பாராட்டு வாங்குவதற்கு நிறைய பேருக்கு ஆசை இருக்கு. நான் ஒரு உதாரணத்துக்கு அதையும் சொல்லிடுறேன். உங்களுக்கு தெரியும், நாட்டில் இன்னைக்கு நடந்துட்டு இருக்க விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் படிக்காமையே டாக்டர் பட்டம் வாங்கினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. டாக்டருக்கு படிக்காமையே டாக்டர் பட்டம் வாங்கினவங்களும் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், நீங்க பார்த்துருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். இது என்ன இது? அப்படி சில பேருக்கு ஒரு ஆசை இருக்கிறது. நான் என்ன சொல்றேன், பட்டம் தானே வாங்கி வச்சுக்க, ஒட்டிக்க. இதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஒருத்தருக்கும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீ டாக்டர் என்ற பட்டம் வாங்கினதுனால நீ ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா? நீ மருத்துவம் பார்க்க முடியுமா? சிகிச்சை கொடுக்க தெரியுமா உனக்கு? நிச்சயமா கிடையாது. அப்ப எதுக்கு இது? இது கௌரவத்துக்கு, இது மதிப்புக்கு, மரியாதைக்கு, அதானே? அதே போலதான் நான் சொல்றேன், இந்த மதிப்பு மரியாதைக்கு நீதிமான்ற பேர் பட்டத்தை வாங்குறது முக்கியம் இல்லைங்க. நம்ம நீதிமானாய் வாழ்ந்து நீதிமான்ற பேர் வாங்கணும். அப்ப எத்தனை பேருக்கு நீதிமான் என்று பேர் பெறுவதை விட எத்தனை பேருக்கு நீதிமானாக வாழணும்ன்ற ஆசை இருக்கிறது என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்க. அப்ப நீதிமானாக வாழ்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஏன் நாம் நீதிமான் என்கிற பெயர் பெற வேண்டும்? நாம் ஏன் நீதிமானாக வாழ வேண்டும் என்று சொன்னா, இன்றைக்கு வாசித்த ஒரு வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் வந்து தங்கும். நீதிமொழிகள் 10:6 திரும்ப வாசிங்க. நீதிமொழிகள் 10:6. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். ஆசீர்வாதங்கள் வந்து தங்கும். நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டவங்களோ ரட்சிக்கப்படாதவங்களோ யாரா இருந்தாலும் சரி, எல்லாருமே கடவுளிடத்திலிருந்து, ஆண்டவரிடத்திலிருந்து நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம், ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்குது. யாருக்கும் எனக்கு வேண்டான்ற சொல்றவங்க யாருமே கிடையாது. இப்படி விரும்புகிற, எதிர்பார்க்கிற நாம், இப்ப ஆண்டவர் உங்களுக்கு அளிக்கிற, கொடுக்கிற, தருகிற அந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே வந்து பலிக்கிறதா, வந்து தங்கி இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. நிறைய பேருக்கு ஆசீர்வாதங்கள் வருகிறது வேகத்திலே போயிடுறது. சொல்றாங்க, ஆசீர்வாதம் வருது, தங்கலையே. இது ஒரு ஆசீர்வாத குறைவான காரியம்.
அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னா, என்னதான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்தாலும், என்னதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் வந்தாலும், அதற்கு உரிய பாத்திரமாக நீங்கள் இல்லாத பட்சத்திலே அந்த ஆசீர்வாதம் அங்கே தங்காது. அப்ப அது என்ன பாத்திரம் என்று சொல்லி பார்க்கும்போது நாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானாக வாழ்ந்து நீதிமானா இருக்கிற மனுஷனுடைய சிரசில ஆசீர்வாதம் வந்து தங்கிடும். அப்ப நிறைய பேரோட வாழ்க்கையிலே தங்காம போவதற்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கணும். நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும், நம்ம நீதிமான் தானா, நீங்க நீதிமானா இருக்கீங்களா? அதுதான் நான் முன்பே சொன்னேன், நீதிமான் என்று சொல்றதுனால நம்ம நீதிமான் இல்லை, மற்றவர்கள் நம்மை பார்த்து நீதிமான் என்று சொல்வதனாலேயோ இல்லை நம்மை குறித்து நாமே சொல்லிக்கிறதுனால நீதிமான் கிடையாது. இப்ப நம்ம படிக்கிற, பார்க்கிற, தியானிக்கிற, சிந்திக்கிற இந்த வசனத்தின்படி நாம இருக்கிறோமா, வாழுறோமா, வாழ்ந்தோமா, வாழ்ந்துட்டு இருக்கிறோம் என்பதை பார்த்துதான் அந்த ஆசீர்வாதங்கள் தங்கும். சும்மா வாயால சொல்றதுனால ஒண்ணும் நடந்துராது. எனவே நீதிமானாக நம்ம வாழ நாம என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆசீர்வாதங்கள் தங்க நம்ம என்ன செய்ய வேண்டும்? நீதிமானாக வாழ்வது என்றால் என்ன, அது எப்படி வாழ்வது என்று சொன்னால், முதலாவது நம்முடைய ஒரு அடிப்படை தத்துவத்தை நாம தெரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு நீதிமானுக்கு இருக்கிற ஒரு அடிப்படை பேசிக் நான் சொல்றேன் என்னவென்று சொன்னால், ஒரு நீதிமான் என்பவன் தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழக்கூடிய எண்ணம் உள்ளவனாக, மனம் உள்ளவனாக இருப்பான். அவன்தான் நீதிமான். ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே என்னதான் ஏராளமான நன்மைகளையோ, ஆசீர்வாதங்களையோ, வசதிகளையோ, பணத்தையோ, பொருளையோ, பட்டத்தையோ, பதவியோ, என வருமானத்தையோ, எதை வேண்டுமானாலும் கொடுக்கட்டும். கொடுக்கறது நல்லது, வாங்கிங்க. அவர் கொடுக்கிறவர் தான். இதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருந்தாலும் கூட அதோட நோக்கம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, அதை நமக்கென்று, நமக்காக என்று அதை பயன்படுத்தி கொண்டு வாழ்வது நீதிமானுக்கு உரியவன் அல்ல. அப்படின்னா என்னங்க, வந்ததெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கணும்னா அதை சொல்லலைங்க. முதலாவது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கணும். இது ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை, ஆண்டவர் கொடுத்த குடும்பம், ஆண்டவர் கொடுத்த வேலை, ஆண்டவர் கொடுத்த வருமானம், இப்படி அடுக்கிக்கிட்டே போலாம். ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகள் எல்லாமே அவர் கொடுத்தது. எனவே அவர்தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். எதற்காக கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், நாம் அதை பயன்படுத்துவதற்காக தான் கொடுத்திருக்கிறார். அதை உபயோகப்படுத்த வேண்டாம்னு சொல்ல. ஆனால் உங்களுடைய பயன்படுத்துகிற விதம், உங்கள் பயன்பாடு இருக்குதுங்களே, அதை கர்த்தருடைய நாமத்தினுடைய மகிமைக்கு ஏதுவாகும்படி அதை கர்த்தருக்கென்று நீங்கள் பயன்படுத்தணும். அப்படி நாம மகிமைக்கென்று அதை உபயோகப்படுத்தணும். அநேகர் என்ன செய்யறாங்க, வந்தது நல்லதுன்னு சொல்லி, வந்த வரைக்கும் லாபம் என்று சொல்லி வாரி சுருட்டி அவங்களுடைய சுயநலத்துக்காகவே என்று வாழ்கிறாங்க. கேட்டால் கர்த்தர் எனக்கு தான் கொடுத்தாரு, எனக்காக தான் கொடுத்தாரு, அப்போ எதுக்கு தான் ஆண்டவர் கொடுத்தாரு என்று சொல்லி அவங்க வாழ்க்கையை வாழ்நாளை அவங்களுக்காகவும், அவங்க பிள்ளைகளுக்காகவும், குடும்பத்துக்குன்னே வாழ்ந்துட்டு காலத்தை முடிச்சுட்டு போறாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக ஆண்டவர் உங்களை அழைக்கலை. மனிதனாக பிறந்திருக்கிற அனைவருக்குமே நான் சொல்றேன், எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், நாம் நமக்காக வாழாமல் அவர் ஆண்டவருக்காக வாழணும். இந்த ஆண்டவருக்காக வாழறது என்றால் என்ன என்று சொல்லும் போது தான் அது உள்ளே அடங்கினது தான் நம் மற்றவருக்கு, பிறருக்கு. இப்ப நான் ஒரு வசனம் உங்களுக்கு காமிச்ச இந்த சிறுவர் உழைத்தை பற்றி சொல்லும் போது, இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கர்த்தர் சொன்னதாக ஒரு வசனம் நீங்க பார்த்தீங்க. அப்ப இந்த சமூகத்திலே, சமுதாயத்திலே, இந்த உலகத்திலே அன்றாட உங்களுடைய உத்தியோகத்தை செய்கிற இடத்துலையும் சரி, உங்க அலுவல்கள் வேலைகள் செய்கிற இடத்துலையும் சரி, எல்லா இடத்துலையும் சரி, நீங்கள் மற்றவர்களுக்கு என்ன செய்கிறீர்களோ கர்த்தர் சொல்ற அது அவருக்கே செய்ததாக. அப்ப நம்ம கர்த்தருக்கென்று, கர்த்தருக்காக இந்த சமூகத்தை, சமுதாயத்திலே அவருடைய பணியை நாம செய்ய வேண்டும். அப்படி நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வாதம் உன் சிரசில் மேலே வந்து தங்கும். அதுக்கு என்ன செய்யணும் பாருங்க. சங்கீதம் 92 அதிகாரம், சங்கீதம் 90 இன்றைக்கு வாசிச்ச
சங்கீதம் 92ஆம் அதிகாரம் 12வது வசனம். நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல் வளருவான். நீதிமான் பனைய போல செழித்துன்னு சொல்லப்பட்டிருக்குது. நான் உங்களை பார்த்து ஒரு காரியம் கேட்கணும். பனைமரத்தை நம்ம எல்லாரும் பார்த்துருக்குறோம். பனைய போல செழித்து என்றால் எந்த விதத்தில் என்ன செழிப்ப சொல்லப்பட்டிருக்கிறது? பொதுவாக பனை மரத்தை யாராவது மெனக்கெட்டு வாங்கி பனங்கன்று கொண்டு வந்து வீட்டில் வச்சு அதுக்கு கூண்டெல்லாம் வச்சு தண்ணி ஊற்றி வளர்க்குறத பார்த்துருக்கீங்களா? நான் சொல்கிறது நம்ம பகுதி, நம்ம சுற்றி இருக்கிற இந்த மாவட்டங்களில் நான் சொல்கிறேன். தென் மாவட்டங்களிலே இந்த பனை மரங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ். அதிகமாக அங்கே தான் பனை மரங்கள்லாம் இருக்கிறதாக சொல்கிறாங்க. ஆனாலும் கூட எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிடுறேன். இப்போ விவசாய பண்ணையிலையும் சரி, திருமண வைபவங்களையும் சரி, மற்ற இடங்களிலும் சரி, தென்னை மரத்தினுடைய தென்னங்கன்றை விற்பனை செய்கிறாங்க. வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறாங்க, வயலில் வைக்கிறாங்க, தோட்டத்தில் வைக்கிறாங்க. எனக்கு தெரிந்து நான் எங்கேயுமே இது வரைக்கும் பனங்கன்றை நான் பார்த்ததில்லை. நீங்கள் பார்த்தது உண்டா? அதை நான் விற்பனைக்கு வந்ததை சொல்கிறேன். பனங்கன்று விற்றுதுங்க, எங்கள் வீட்டில் நான் வாங்கிட்டு வந்து தோட்டத்தில் தந்தீங்க. கொஞ்சம் யோசித்து பார்த்து சொல்லுங்களேன். தெரியல. தென்னங்கன்றை வாங்கி வைக்கிறாங்க, அதை வளர்க்குறாங்க, அதுக்கு தண்ணீர்லாம் வைக்கிறாங்க, அதுக்கு வேலையை அடைக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. என்ன நான் சொல்ல வருகிறேன்னா, கிட்டத்தட்ட தென்னை மரமும் பனை மரமும் ஒன்றுன்னு நான் சொல்கிறேன். ஒன்றுன்னா இந்த வளர்த்தியில் சொல்கிறேன், நேராக வளர்றதுலையும் சொல்கிறேன். அது தேங்காய் கொடுக்குது, இது பனங்காய் கொடுக்குது, அவ்வளோதான். ஆனால் பனங்காயை விட தேங்காயில் தென்னையில் மூலமாக நிறைய பலன் இருக்கிறதுன்றது உண்மைதான். அதே சமயத்தில் பனை மரத்தை நம்ம அவள் லகுவாக, அவளை எளிதாக, நம்ம குறைவாக சொல்லிவிடவும் முடியாது. நமக்கு இன்னும் அதனுடைய அருமை பெருமைகள் இன்னும் அதிகமாக இன்னும் தெரியல என்று தான் சொல்லணும். அதனுடைய உபயோக பயன்பாடுகள் அதிகமாக இருந்தாலும் ஜனங்கள் மத்தியில் அதை பற்றிய ஒரு சிந்தை இருப்பதாக எனக்கு தெரியல. அதிகமாக அதை பற்றி சிந்திக்கிறார். எல்லாரும் தென்னை மரத்தை பற்றி பேசுவோம். நம்ம எங்கே பார்த்தாலும் பார்க்கறது தென்னை மரம் இருக்குது. பனை மரத்தை நம்ம பார்க்கவே இல்லைன்னு நான் சொல்லலை. அதிகமாக நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருப்பதும் நம்ம அதை விரும்பி வளர்க்கிறதும் என்று சொல்லும்போது தென்னை மரமாக இருக்கிறது. என்ன சொல்ல வருகிறேன், இந்த பனை மரமாகப்பட்டது இப்படி யாரும் அதற்காக மெனக்கெட்டு என்ன செய்யறதில்லை. அதை பயிர் செய்து அது விளைய செய்து இல்லை, அது தானாகவே என்ன செய்யுது, அதை தான் சொல்கிறோம். தானாகவே அந்த பனை மரம் வளரக்கூடியதாக இருக்குது. இப்படி எந்த ஒரு உதவியும் இல்லாமல், சப்போர்ட்டும் இல்லாமல் அது வளர்ந்து செழித்திருக்குதாமே. அதை தான் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு ஓமானமாக இங்கே ஆவியானவர் எழுதியிருக்கிறார் என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன் ஒரு தென்னை மரத்தை போல ஒரு நீதிமான செழிப்பான் என்று சொல்லாமல் பனைமரத்தோடு ஏன் ஒப்பிட்டு இருக்கிறார் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஏன் ஒரு வாழை மரத்தை சொல்லக்கூடாது? சொல்றவங்க வாழை மரத்தை போல நல்ல வாழ்ந்திருப்பாங்க, செழிப்பாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு மரத்தை சொல்ல வேண்டியதானே. பனை மரத்தை சொல்ல காரணம் என்ன? அதோடு ஒப்பிட காரணம் என்ன? இப்படி எல்லாராலும் அதிகமாக கவனிக்கப்படாத, மதிக்கப்படாத ஒரு மரத்துக்கு இப்படி ஒரு பேரா என்பதை தான் நீங்க சிந்திக்க வேண்டியதா இருக்குது. நான் அதை ரொம்ப சிந்திச்சேன். நீதிமான் பனையை போல செழிப்பான். பாருங்க, இந்த பனை மரத்தை பற்றி பார்க்கும்போது பனை மரத்தினுடைய எல்லா பகுதியிலுமே பயன்பாட்டில் இருக்கிறது. முதலாவது பனை மரம் என்பது நீண்டு, தென்னை மரம் கூட அங்கங்கே கொஞ்சம் சாஞ்சி இருக்குதுங்க. சாஞ்சி வளைஞ்சி சில இடத்துல மரத்தை
நீதிமொழிகள் 21:26. பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான். யார் நீதிமான்? நீதிமான் யார்? நம்ம நீதிமானாய் மாறணும். நீதிமான் எப்படி கொடுப்பார்கள்? பிசினித்தனம் இல்லாமல் சொல்லிருக்கு. அது என்ன பிசினித்தனம்? பார்த்து எண்ணி எண்ணி எடுத்து ஓய்வு அப்படின்னா எல்லாமே அள்ளி கொடுக்க சொல்றீங்கன்னு. நான் அதை சொல்லலை. எண்ணியே கொடுங்க, கரெக்டாக எண்ணி பார்த்தே கொடுங்க, தப்பு இல்லை. அதல்ல கணக்கு பார்க்கறது. இன்னைக்கு ஒரு ஊழியத்துக்கு செய்யணும்னா, ஒரு ஊழியத்துக்கு கொடுக்கணும்னா, சபைக்கு கொடுக்கணும்னா மேலே கீழே கணக்கு பார்க்கறது. நமக்கு செலவு இருக்குது, இவ்வளோ இருக்குது, இதை போய் நம்ம கொடுக்கணுமா, இப்படிலாம் செய்யறதுமா, ஏதோ கொஞ்சம் போய் கொடுப்போமே, ஏதாவது ஒன்று செய்வோமே. கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியத்தில், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தில், கர்த்தருடைய ஊழியத்துக்கு செய்ய வேண்டிய காரியங்களை கணக்கு பார்க்குறவங்களாம் இருக்கிறாங்க, யோசிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. காணிக்கை விஷயங்களை பார்த்தீங்கன்னா சிலர் செய்கிறது என்னென்னா, யாரும் ஞாபகத்து வரல. இந்த மாதிரி நான் தசமபாகம் எடுத்து வச்சுருந்தேன் கொடுக்கணுன்னு, செலவாயிடுச்சு, ஒரு அவசரமான ஒரு செலவு வந்துடுச்சு, அதனால் நான் செலவு பண்ணிட்டேன்னு இவங்க எடுத்து வச்சது எனக்கு தெரியாது, இவங்க கொடுத்ததும் தெரியாது, செலவு பண்ணது இவங்க சொல்லாதவங்க எனக்கு போய் தெரியும். அவங்க எதுக்கு என்கிட்ட சொன்னாங்கன்னு தெரில. நான் சொன்னேன், அது உங்களுக்கும் கர்த்தருக்கு ஒரு காரியம்ட்டேன். இதுக்கு மேலே நான் எதையாவது சொல்ல போனால் அவர்கள் என்னை தவறாக புரிஞ்சு கொள்வாங்க. நான் ஒன்றும் சொல்லலை. அவங்க இன்னும் எனக்கு கொடுக்குற மாதிரி இது ஏன் காரியம்னு நினச்சிக்கிட்டு இல்லை அப்படின்னாங்க. அது நீங்கள் பாருங்க, தசம பாகங்கள் கர்த்தருக்கு உரியதுன்னு போட்டிருக்குது. அது கர்த்தருடைய காரியம் அது. ஆனால் இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க கருத்துன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். நீங்கள் வாயை திறந்து கேட்டால் அப்போ இதுக்கு என்ன விளக்கம் என்று நான் சொன்னேன், அது தவறு. எப்போ நம்ம தசம பாகம்னு தூக்கி எடுத்து வச்சுட்டோமோ அது நம்ம காசே கிடையாது. ஞாபகம் வச்சிங்க. தசம பாகத்தை எடுத்து வீட்டில் தான் வச்சுருக்குறோம். எடுத்து முதலாவது சில பேருக்கு அந்த பழக்கம் உண்டானே, அது எனக்கு தெரியல. நான் சொல்கிறேங்க, எந்த ஒரு வருமானமாக இருக்கட்டும், அது வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், அப்படிங்க வருகிற வருமானங்களில் இருந்து தசம பாகத்தை நீங்கள் எடுத்த உடனே நேராக கொண்டாந்து இங்கே கொடுக்கணுன்றது இயலாத காரியம். இன்னைக்கு பணம் வருதுன்னா உடனே அதுக்குன்னு ஓடி வர முடியாது. அதனால் எடுத்து முதல்ல வச்சுடணும். நான் இன்றைய வரைக்கும் நான் செய்துட்டு இருக்கிறேன். இன்றைய வரைக்கும் இந்த நேரம் வரைக்கும் எனக்கு எங்கே போய் ஒரு விசிட்டிங் போய் எனக்கு காணிக்க வந்தாலும் சரி, வந்த உடனே எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்து தனியாக ஒரு பாக்ஸ் வச்சுருக்கிறேன் தசம பாகத்துக்கு. எடுத்து அந்த தசம பாகத்தில் எடுத்து வச்சுட்டு தான் நான் செலவு பண்ணுவேன். அப்படி ஒரு வேளை சில நேரத்தில் எனக்கு செலவுகள் தேவைகள் இருக்கும், செலவு காத்துட்ருக்கும். வந்த உடனே தசம பாகத்தை எடுத்து வச்சுட்டு தான் நான் செலவு பண்ணுவேன். சரி, இப்படி செலவுக்கு இது தசம பாகத்தை எடுத்து வச்ச பிற்பாடு நிறைய தேவைகள் இருக்கும், வேலை வரும். அது நான் கையை வைக்கிறதே கிடையாது. ஏன்னா அது என்னது கிடையாது, ஆனால் என்கிட்ட தான் இருக்குது. என் இஷ்டம். யாருக்கும் தெரிய போகிறதில்ல, உங்களுக்கும் தெரிய போகிறதில்ல. நான் யாருக்கு கொடுக்க போகிறேனோ அவங்களுக்கும் அது தெரிய போகிறது கிடையாது. ஆனால் கர்த்தர் தான் தெரியும். இப்படி நம்ம உண்மையாக இருந்தால், உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். எனவே நம்ம கர்த்தருக்காக கொடுக்குற காரியங்களை உண்மையாக இருக்கணும். நிறைய பேருக்கு இது தெரியல. என்ன நினைக்கிறாங்க, யாரோ சொன்னாங்க என் நிலைமை ஆண்டவருக்கு புரியும், என் கஷ்டம் என்னன்றது புரியும். ஓ அப்படியா, சரி அப்படி நீ கஷ்டத்திலே இருப்பீங்க. இந்த காரியத்தை குறித்து ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறாங்க. அது தவறு. அது எனவே இதை நான் அதிகமாக பேச போனால் ஏதோ உங்கள் விஷயத்தில் நான் தலையிடுறது போல இருக்கு. ஆனால் எனக்கு சொல்றதுக்கு உரிமை இருக்குது, கடமை இருக்குது, பொறுப்பு இருக்குது. ஆனால் விளங்கி கொள்றவங்களுடைய மனசு தான் வித்தியாசமாக இருக்கிறது.
அதனால தான் நான் அதிகமாக இதை நான் விவரித்து சொல்கிறதில்லை. ஆனால் இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை, இதுதான் வேதம், இதுதான் சத்தியம். இப்படி இருந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம். அதுக்காக நான் யாரையும் என்ன செய்ய முடியாது, இந்த விஷயத்தில் உங்கள்கிட்ட இருக்கிறத அபகரிக்க முடியாது. கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அது உங்களுக்கும் கர்த்தருக்கும் ஒரு விஷயம். என்னை அழைத்தவர் உண்மையால என்னை நடத்துவார். எனவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக சொல்கிறேன். நீதிமான் விசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான்னா இந்த மாதிரி தான் யோசிக்கிறது. நிறைய செலவு வந்துருச்சுன்னா சில பேர் இப்படி சொல்கிறாங்க, இந்த மாதம் ரொம்ப செலவு அதிகமாக போயிடுச்சுங்க, அடுத்த மாதம் கொடுத்துருங்க. ரைட்டுங்க. நான் அவங்கள்ட்ட போய் என்ன ஏது இப்படிலாம் செய்யாதெல்லாம் சொல்ல மாட்டேன். தனிப்பட்ட முறையில் இப்போ நான் பொதுவான முறையில் தான் நான் பேசுகிறேன். தனிப்பட்ட முறையில் இது வரைக்கும் யார் இடத்துலையுமே நீங்கள் ஏன் தசமபாகம் கொடுக்கலன்னு நான் கேட்டதே கிடையாது. சில பேர் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு இருப்பாங்க, கொடுக்காம இருப்பாங்க. நான் அவங்கள்ட்ட போய் கேட்டதே கிடையாது. நீங்களாவது கொடுத்துட்டு கொடுக்காம இருக்கிறாங்க, அது ஒரு பக்கம் இருக்கிறாங்க. கொடுக்காமே நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள போய் என்னங்க இத்தனை வருஷமா வந்துட்டீங்கன்னு இன்னை வரைக்கும் நான் யாரையும் பார்த்து தசமபாகம் ஏன் கொடுக்கலன்னு கேட்டது கிடையாது. எதுக்கு சொல்கிறேன்? அது ஏன் காரியம் இல்லை, அது கர்த்தருடைய காரியம். அதே சமயம் இப்போ ஏங்க கேட்குறீங்க? இப்போ நான் கேட்கல, சொல்கிறேன். என்ன சொல்கிறீங்க? ஓ கொடுக்காத, நான் அதை சொல்ல வரல. இந்த வசனம் என்ன போட்டிருக்குது? நீதிமான் பிசினித்தனம் இல்லாமல் கொடுக்கணும். அப்போ நீங்கள் நீதிமானாக இருக்கணும்னா ஆண்டவருக்காக கொடுக்குற இடத்துல தாராள மனசு வேணும். மனசு வேணும். கொடுக்குற மனசு இருந்தால் தான் கொடுக்க முடியும், இல்லைன்னா கொடுக்க முடியாது. கர்த்தர் சொல்ற உற்சாகமாக இருக்கிற இடத்துல காணிக்கையை வாங்க கடவுள் இருக்குது. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ உற்சாகத்தோடு கொடுக்குற இடத்துல தான் வாங்கன்னு இருக்குது. எனவே வந்து அழுதுகிட்டு முறுமுறுத்துக்கிட்டு இது என்ன பெரிய வம்பா போச்சு வாங்கிடுவேன், அதில் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, அது பிரயோஜனம் இல்லை. அதை விட நீங்கள் கொடுக்காமே இருந்தாலும் தப்பு கிடையாது. கர்த்தருக்கென்று கொடுக்குற விஷயங்கள்ல உங்களுக்கு மன விருப்பம் மனப்பூர்வமாக கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா கொடுங்க. இல்லைங்க அது எனக்கு சரியாக படலைன்னா தாராளமாக நீங்கள் வச்சுங்க, அதை பற்றி ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்துருவீங்க, பொருளாதார ஆசீர்வாதத்தை இழந்துருவீங்க. முதலாவது நீங்கள் நீதிமான் என்கிற பட்டியலே வர முடியாது. நீதிமானுக்குரிய காரியங்கள் இது. எனவே இன்னைக்கு நிறைய பேர் தன்னை நீதிமானாக காட்டிக்கணும்னு விரும்புகிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. பாருங்களேன், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 9. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவங்களே அற்பமாக. அப்படின்னா என்ன? இவங்க ரொம்ப கரெக்டாக இருக்க மாதிரி, இவங்க தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி, நம்ம தான் இனிமேல் ஜெபம் பண்ணுறோம், நம்ம தான் ஊழியம் செய்கிறோம், நம்ம தான் அந்த சபையில் இருக்கணும், அப்படிலாம் சில பேருக்கு என்ன வரும்? அதுவும் தப்பு, இது ஆபத்து. நீங்கள் எந்த மாதிரி எப்படி இருந்தாலும் நல்லது, அது நிலைத்திருங்க, உறுதியாக இருங்க. ஆனால் கர்த்தருக்குள்ளே இருங்க, அடங்கி இருங்க, தாழ்மையாக இருங்க. அப்படி நினைத்து சில பேர் மற்றவர்களை அற்பமாக என்ன செய்வார்களாம், பேசுவார்களாம். எப்படி? பரிசேயன் நின்று 11 பாருங்க. பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், வாரத்தில் 2 முறை நான் உபவாசம் போடுறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். இங்க பாருங்க, இன்னைக்கு சில பேருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குது. அப்படியும் நம்ம எண்ணக்கூடாது. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். பார்த்தீங்களா? அதனால ஆண்டவர் உங்களை எந்த நிலையிலே வைத்திருந்தாலும் கர்த்தருடைய கரத்துக்குள்ளே அடங்கிருங்க, கீழ்ப்படிந்திருங்க, தாழ்மையா இருங்க. மற்றவர்களை யாரையும் நம்ம அற்பமாக எண்ண வேண்டாம். அல்லது நீங்க கொடுக்கிற செய்கிற காரியங்களை நிமித்தமாக நம்ம இப்படிப்பட்ட இந்த பரிசேயன் சொன்னது போல நம்ம சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை இழந்துடாதபடிக்க அவன் வேதம் சொல்லுது. இயேசு சொல்றாரு, அவனல்ல. அப்புறம் என்னாச்சு? கொடுத்ததுல என்னாச்சு? கொடுத்தும் பிரயோஜனம் எல்லாம் போச்சா? அதைத்தான் நான் சொல்ல வந்தேன்.
கொடுக்கணும், அதை மனப்பூர்வமாக கொடுங்க. மனப்பூர்வமாய் கொடுக்காத பட்சத்தில் நீ என்ன தான் கொடுத்தாலும், எதை தான் கொடுத்தாலும், எவ்வளவு தான் கொடுத்தாலும் அதனால் ஒரு பயன் கிடையாது. இங்கே போட்டிருக்குது, அவன் வாரத்தில் 2 முறை உபவாசம் பண்ணிருக்கிறான், தசமபாகம் கொடுத்துருக்குறான், ஆனால் அவன் என்ன வாக்கப்படலையாம், அவன் நீதிமானாக்கப்படலையாம். ரொம்ப முக்கியங்க. அப்போ நீதிமான் யார்? தாழ்மை உள்ளவன். கொடுக்கப்படுகிற கேட்கிற சத்தியத்துக்கு கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிற தாழ்மை உள்ளவன் தான் நீதிமான். இப்போ தாழ்மையை சிந்தை உள்ளவர்கள், தாழ்மை என்ன உள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? இதை ஏற்றுக்கொள்வார்கள், அதை புரிந்து கொள்வார்கள், அதை கடைபிடிக்கணும் என்று அவர் விரும்புவார்கள். அப்பொழுது அந்த நீதிமானுடைய சிரசின் மேலே ஆசீர்வாதங்கள் வந்து தங்கும். லூக்கா 16:15 பாருங்க. 16:15 கூட சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுறீங்க, தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். கட்டிங்களா? இன்னைக்கு நிறைய பேர் மனுஷனுக்கு முன்பாக உலகத்தார் மத்தியில், சபையில், விசுவாசிகள் மத்தியில் தன்னை ஒரு நல்லவன் மாதிரி காட்டிக்கிறது, பெரிய ஆளாக காட்டிக்கிறது, பக்திமானாக காட்டிக்கிறது, நீதிமானாக காட்டிக்கிறது, பரிசுத்தவானாக காட்டிக்கிறது, ஒரு ஊழியக்காரனாக காட்டிக்கிறது, நாங்கள் தான் இந்த ஜபத்தில் அப்படி ஜப வீரர்னு காட்டிக்கிறது இருக்காங்க. என்னது? நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை, ஆமா இருக்கிறாங்க, விசுவாசிகள் அப்படி இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. என்னங்க அது, எதை செஞ்சாலும் இப்படி சொல்லிட்டு, நான் சொல்லலையா, இயேசு சொல்றதோ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நின்னா குத்தம், குனிஞ்சா குத்தம், நிமிந்தா குத்தம், ஐயோ ஐயோ ஐயோ, அப்படிலாம் கிடையாது. அப்ப நம்ம எப்படி இருந்து நம்ம நீதிமானா வாழணுன்றது முக்கியங்க. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில சொல்றேன், நல்லா ஜெபம் பண்றாங்க, நல்ல ஊழியம் செய்யறாங்க, நல்ல வேலை செய்யறாங்க. அதே சமயத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்னமோ தான் என்னமோ பெரிய பரிசுத்தவான். ஐயோ, அது ஆபத்து, அது ஆபத்து. இங்க பாருங்க, தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார், மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. மனுஷருக்கு முன்பாக, மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள், நான் சொல்றேன், கிறிஸ்தவர்களும் விசுவாசிகளே என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்றைக்கு ஆரவாரத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் ஆடம்பரத்தையும் பெரிதுபடுத்துகிறார்கள். ஆரவாரம், ஆடம்பரம், ஆர்ப்பாட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்படியே என்ன கூட்டம் தெரியுமா, எப்படி நடத்தினாரு தெரியுமா இந்த கல்யாணம், அப்பப்பப்பப்பப்பா, அப்படியே லைட் ஜெகஜோதி, அப்படி பண்ணாங்க, இதை செஞ்சாங்க. இதெல்லாம் எதுக்காக? மனுஷருக்கு முன்பாக மற்றவர்கள் மேன்மையாக பேசணும் என்று செய்யப்படுகிற காரியங்கள் இது. இன்னைக்கு அதை தான் இன்றைக்கு நிறைய பேர் பார்க்கறாங்க, பாராட்டுறாங்க, நினைக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த பக்கம் செய்யக்கூடாது. அவங்க ஏதாவது பண்ணிட்டு போட்டோம், இதுக்கெல்லாம் நீங்க சலனப்படக்கூடாது, சபலப்படக்கூடாதுங்க. இன்றைக்கு அதை விரும்புறாங்க நிறைய பேர். அதே போல ஆடம்பரமா நம்ம வீட்டில் ஒரு காரியம் நடக்கும், இல்லைனாலும் கடனை உடனே வாங்கியாவது நடத்திடணுமா, தேவையாது. அவனுக்கு இருக்கிறது காசு, அவன் பண்றான். எப்படி நடந்தது தெரியுமா? என்ன நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெறும் பெருமைக்காக, வரட்டு பெருமைக்காக, மேன்மைக்காக இன்றைக்கு காசை வீணாக்கிட்டு இருக்காங்க. வான வேடிக்கைகளாக இருக்கட்டும், வர்ண ஜாலங்களாக இருக்கட்டும், சாப்பிட்ற விஷயங்களாக இருக்கட்டும், சாப்பிடவே முடியாது. ஒரு மனுஷன் எவ்வளோங்க சாப்பிட முடியும்? ஏகப்பட்ட ஐட்டத்தை வச்சு வச்சுருப்பாங்க, அப்படியே இலையை மூடி வச்சுட்டு போயிட்டே இருப்போம். அவ்வளோ வேஸ்ட் இல்லையா அது? இப்போ எதற்காக என்று சொன்னால், ஊரில் போய் சொல்லணும், அடேப்பா சாப்பிடவே முடியல, என்ன ஐட்டம் தெரியுமா, எவ்வளோ வச்சுருந்தான் தெரியுமா, இப்படி பேசிக்கணும். மற்றவங்க பேசுறதுக்குன்னு தான் செய்யறாங்க, தவிர சாப்பிட்றதுக்கு செய்யலை. எதுக்கு செய்தாம அப்படின்னு சொன்னா, ஊர் பேசணும். இந்த ஊர்வலம் போறதையும் அதுக்கு ஆடம்பரம் பண்றதையும் என்ன செய்யணும்? ஊர் பேசணுன்றது தான் நோக்கமே தவிர இதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? கர்த்தர் சொல்லுகிறார், என்ன படிச்சோம் பாருங்க, மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது. உங்க ஊர் மெச்சிக்கலாம், உலகம் மெச்சிக்கலாம், நீ செய்யற காரியத்தை எல்லாரும் மூக்கு மேல விரல வச்சு சொல்றாங்களே, அவனு வாயை பழுத்துட்டு பார்க்கலாம், மூக்கு மேல விரல வச்சு பார்க்கலாம், ஆஹா நீ உன்ன மாரி யாருமே செய்யலன்னு சொல்லி உன்னை பேசலாங்க. இந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் நீங்க முதல்ல நீ ஆசைப்படக்கூடாது. மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பா இருக்கு. ஒருவேளை உன்னை சுத்தி நிக்கிற ஜனங்க ஆஹா ஓகோன்னு பேசலாம், கையை தட்டலாம், கையை கொட்டலாம், ஒரு கூட்டம் நிக்கலாம், உன்னை பெருசா நல்லா ஊர்ல பேசிக்கலாம். தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்குது? அது அருவருப்பானது. அதனால என்ன பிரயோஜனம்?
இன்னைக்கு ஊர் மெச்சிக்கணும், உலகம் மெச்சிக்கணும், எல்லாரும் நம்மளை பெரிய ஆளுன்னு சொல்லணுன்ற எண்ணத்தில் தான் இன்னைக்கு நிறைய பேருடைய நோக்கமே போயிட்டு இருக்குது. முதல்ல அந்த எண்ணத்தை முதல்ல ஒழிக்கணும். அந்த எண்ணம் நம்ம விட்டு நீங்கணும். யார் என்ன சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் சரி, நம்ம காரியத்தில் கரெக்டாக போயிட்டு இருக்கோம். தவிர இப்படி சொல்லணும், பார்க்கணும், பேசணும்னு சொல்கிறதுக்காக ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. அதனால தான் இயேசு ஒரு வாலிபன் ஓடி வந்து எனக்கு நல்லவன் சொல்லுவது டப்புன்னு வாயை மூடினார் பாருங்க, எனக்கு நல்லவன் சொல்லாதன்றார். அப்போ ஒரு பாராட்டையும் புகழ்ச்சியும் அவர் விரும்பாதவராய் வாழ்ந்தார் அவர். எனவே நாமும் அதை விரும்பக்கூடாது. மற்றவர்கள் சொன்னாலும் கூட, மற்றவர்கள் நிர்பந்தித்தாலும் கூட நாம் அதை விரும்பக்கூடாது. அப்படிப்பட்டவங்களாக இருந்து நம்ம நீதிமானாக வாழ்ந்து அந்த நீதிமானுக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நீதிமான வாழ்க்கை. எப்படி இருக்கும்? பனையை போல செழிப்பாக இருக்கும். நீதிமானுடைய சிரசின் மேலே ஆசீர்வாதங்கள் வந்து தங்கும். நீதிமானுடைய வேறு கொண்டு கனி கொடுக்குமா? ஏங்க மரம் கனி கொடுக்கும் நமக்கு தெரியுதுங்க. வசனம் அப்படி சொல்லுது. மரம் இல்லை, கிளை அல்ல, மரத்தில் இருக்க வேறு கொண்டு. அப்போ நீதிமானுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும்னா என்ன அர்த்தம்? உன்னோட வாழ்க்கை ஆசீர்வாதமாக கனி உள்ளதாக இருக்கும். கனி என்று சொல்லும்போது மற்றவருக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிறார். இந்த மேன்மை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். இந்த மேன்மையான ஆசீர்வாதத்துக்குள்ள உன்னை வழி நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? நம் ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord Jesus. Hallelujah. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்க சொல்லணும் இப்ப மனசுல, ஆண்டவரே, நீதிமான் என்கிற பெயர் பெறுவதற்கு அல்ல, ஆண்டவரே, நான் நீதிமானாக வாழ விரும்புகிறேன், நீதிமானாக மாற விரும்புகிறேன். அப்படி மாறி நீதிமானாக நான் வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று நீங்க சொல்லுங்க. உங்க வாயத்திறது கர்த்தர் உங்களை எப்படி வாழ வைப்பார். நீங்க வாழ்ந்தாலே உங்களுக்கு பேர் வந்துருங்க. நீங்க பேர் தேடணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு பேர் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க வாழ்ந்தாலே உங்களுக்கு நீதிமான் என்கிற பேர் உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஆமென். ஒரு நல்ல தீர்மானத்துக்கு வாங்க. நம்ம செய்ய வேண்டியது, ஆண்டவரே, நான் ஒரு நீதிமானாக வாழ விரும்புகிறேன், நான் நீதிமானாக வாழ விரும்புகிறேன். உம்முடைய ஆலயத்தின் பிரகாரத்திலே நான் நாட்டப்பட்டவர்களாக இந்த திருச்சபையிலே நான் நிலைத்திருந்து, ஆண்டவரே, நான் ஒரு நீதிமானாய் வாழ விரும்புகிறேன். அந்த நீதிமானுக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்கின்றதை கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு இந்த சபையை தந்திருக்கிறார். சபையிலே ஆண்டவர் உங்களை நாட்டி இருக்கிறார். நாட்டப்பட்டவர்களாக இருந்து இந்த பிரகாரத்திலே நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தர் உன்னையும் உன் வாழ்க்கையின் குடும்பத்தையும் செழிக்க பண்ணுவார். உன் பிள்ளைகளை செழிக்க பண்ணுவார். உன் குடும்பத்தை செழிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஓ, பனையை போல செழிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீதிமானாய் வாழ்வதற்கு, ஓ, அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக, தேவையில் உள்ளவர்களுக்காக மன்றாட்டி மன்றாடி மன்றாட்டு ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாக நீ மாறு. ஜெப வாழ்க்கைக்கு உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நான் மற்றவர்களுக்காக நான் ஜெபிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன், என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓ லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஓ, மற்றவர்களை அவமானப்படுத்த மாட்டேன், யாரையும் நான் அவமானப்படுத்த மாட்டேன். நீதிமானாய் நான் வாழ விரும்புகிறேன். யாரையும் அவமானப்படுத்தாமல் மதிக்க எனக்கு கற்றுத்தாங்கப்பா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆமென் ஜீசஸ். அல்லேலூயா. நீதிமான் விசனித்தனம் இல்லாமல் கொடுப்பான். ஆம் தகப்பனே, உமக்காக கொடுக்கிற ஒரு இருதயத்தை தாரும். தாராள மனசோடு கொடுக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. உமக்காக, உம்முடைய ஊழியத்துக்காக கொடுக்கும் இருதயத்தை எனக்கு தாரும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, மனுஷர் காண வேண்டும் என்று, மனுஷருக்கு முன்பாக நீதிமானாக நான் காட்ட விரும்பாமல் உண்மையாய் நான் நீதிமானாய் மாற வாழ ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேனப்பா. என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே, எனக்கு தாழ்மையின் ஆவியை தாங்க, தாழ்மையின் சிந்தையை தாங்க, எனக்கு உதவி செய்யுங்க. அப்படி சொல்லி கேளுங்க. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு
அந்த வாஞ்சை இருக்கு? எத்தனை பேருக்கு அந்த விருப்பம் இருக்குது? எத்தனை பேர் அப்படி வாழ விரும்புறீங்க? நான் நீதிமானாய் மாறணும், நான் நீதிமானாய் வாழணும், இந்த பேரோடு நான் வாழணும், அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வரணும், எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி கேட்கிறவங்க மட்டும் உங்க வலது கரத்தை கர்த்தர் பார்ப்பதற்காக உங்க கையை நீட்டி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, என் விருப்பத்தை ஆண்டவரே என் கையை உயர்த்தி நான் அடையாளமாக சொல்றேன் அப்பா, எனக்கு அது வேண்டும் என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Jesus. இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கிவிட்டீர். இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கிவிட்டீர். உம்மை யாரிடம் செல்வோம்? உம்மை அன்றி யாரிடம் செல்வோம்? ஐயா, ஜீவனுள்ள வார்த்தை நீரே, ஐயா, ஜீவனுள்ள வார்த்தை நீரே. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை நோக்கி பார்க்கின்றோம், பிரகாசம் அடைகின்றோம். உம்மை நோக்கி பார்க்கின்றோம், பிரகாசம் அடைகின்றோம். ஐயா, பிரகாசம் அடைகின்றோம், ஐயா, பிரகாசம் அடைகின்றோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம் தேவா. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆம் தகப்பனே, நீர் இந்த சபையை நேசிக்கிறேன், இந்த சபையில் உள்ள மக்களை நேசிக்கிறேன். உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சொல்லி அழைத்திருக்கிறேன். உடைய வார்த்தையினால, வசனத்தினால, ரத்தத்தினால நீதிமான ஆக்கியிருக்கிறேன். இன்னும் முகமாக நீதிமானாய் வாழ நீர் விரும்புகிறீர்களப்பா. இன்றைக்கு அப்படி வாழ விருப்பம் தெரிவித்து தன் கையை உயர்த்தி உம்மை நோக்கி பார்த்த முகங்களை கண் நோக்கி பாரு. அவரோட வாழ்க்கையை மாற்றுங்கப்பா, அவரோட வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. நீதிமானாய் வாழ உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சபையில் அவர் நாட்டப்பட்டவர்களாக உங்கள் பிரகாரத்தில் நிலைத்திருந்து அதிகமான கனிகளை கொடுக்கத்தக்கதாக சபத்திலே உறுதியாய் தரித்திருந்து ஆண்டவரே, இந்த தேசத்துக்காக, மக்களுக்காக, அழிந்து போகிற நாட்டு மக்களுக்காக ஜெபிக்கிறவர்களாகவும் ஒரு நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதாகவும் தனக்கென்று வாழாமல் உமக்கென்று வாழக்கூடிய இருதயத்தை ஆண்டவர் தருவீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். யாரையும் அவமானப்படுத்தாமல் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கொடுக்கிற விஷயங்களிலே உண்மையாயிருக்க, தாராள மனதோடு கொடுக்க கர்த்தர் நீர் அவருக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒப்புக்கொடுத்த அனைவர் மீதும், அவருடைய குடும்பத்தார் மீதும், பிள்ளைகள் மீதும் ஆசீர்வாதங்களை எல்லாம் இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும்.
நீதிமானின் சிரசின் மேல் உன்னுடைய ஆசீர்வாதங்கள் வந்து தங்கும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் வந்து தங்கட்டும். அடைய வீட்டிலே தங்கட்டும், குடும்பத்திலே தங்கட்டும், வாழ்க்கையிலே தங்கட்டும். ஐயா நீருடைய ஆசீர்வதிக்கிறார். உலகத்துக்காக ஊருக்காக வாழாமல், உலக பெருமைக்காக வாழாமல் உமக்காக வாழணும். உமக்காக வாழ உதவி செய்யுங்கப்பா. பெருமைக்காக மேட்டிமைக்காக அல்ல. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தாழ்மையாய் வாழ, எளிமையாய் வாழ, உண்மையாய் வாழ உதவி செய்யுங்கப்பா. வீணான ஆடம்பரங்கள், வீணான ஆர்ப்பாட்டங்களை தவிர்த்து கத்தால் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அன்பிலே நிலைத்திருக்க உதவி செய்யுங்கப்பா. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் உம்மோட கூட சிங்காசனத்தில் உட்காரும்படி செய்வேன்னு சொன்னீரப்பா. பாவத்தை ஜெயம் கொள்ளணும், பாவ வாழ்க்கையை ஜெயம் கொள்ளணும், உலகத்தில் உபத்திரங்களை, எதிர்ப்புகளை எல்லாவற்றையும் ஜெயம் கொண்டு நம்முடைய ராஜ்யத்திலே ஒரு வலது பாஷை உட்காரும்படியான கிருபையை பாக்கியத்தை தாரும். ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்தும் கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான் கூட தங்கி இருப்பதாக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பெயர் பட்டியல் நான் எழுதியிருக்கிற பெயரை வாசிக்கணுமா? கவனிங்க. சாப்பாடு ஆகாரம் இருக்குது. ஆகாரம் முடித்து இந்த VBS ட்ரைனிங்காக